அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன vlog வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா சோஃபா வாங்கியிருக்கிறேன் வுட்டுல. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இப்படி இருக்கிற ஹாலை வந்து நம்ம வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். அது வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வீட்டு ஹால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவே ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து சோஃபா வாங்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து செய்ய கொடுத்தாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு ரெடியாக இருக்குன்ட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதை போய் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 5:15 இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம இங்கே வந்தாச்சு சோஃபா எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரிக்கிட்ட தான் செய்ய சொல்லியிருந்தோம். சூப்பராக செஞ்சு பாலிஷ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதில் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம வீட்டு ஹாலுக்கு சோஃபா வாங்கி போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இரும்பில் குஷன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சோஃபா தான் வாங்கி போட்டிருந்தேன். அது வந்து பழைய வீடியோலலாம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயருக்கு மேலேயே வெயிட் பண்ணி இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து சோஃபா செய்ய சொல்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற ஃபர்னிச்சருக்கெலாம் போய் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் இங்கே வந்து செய்ய சொல்லி வாங்கினேன். இப்போ வந்து அமௌண்ட் கொடுக்கணும். நாங்கள் ஆல்ரெடி பாதி அமௌண்ட் கொடுத்து செய்ய சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு சோஃபாவை எங்கே வைக்கலாம், அப்படி வைக்கலாம், அதாவது எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டு ஹால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீளமாக இருக்கும். ஆனால் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப சின்னது இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி சோஃபா வாங்கி போடுறான்னு சொல்லி தான் பார்த்து செய்ய கொடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து அந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுறது தான். அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். முன்னாடி பார்க்கும்போது கச்ச கச்சன்னு நிறைய பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எதை எங்கே வைக்கணுமோ அங்கே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வச்சு சூப்பராக செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக சோஃபா செட்டுனா இந்த மாதிரி 3 பேர் உட்கார்றது ஒன்று, அடுத்து 2 சேர் வரும். ஒரு ஆள் தனித்தனியாக உட்கார்ற மாதிரி. நம்ம சேர்த்து வேணாலும் போட்டுக்கலாம், தனித்தனியாக வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சேர் மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நினச்ச நேரம் அதை நவுத்தி நவுத்தி வச்சிட்ருப்போம். அதுலேயே அது வந்து டேமேஜ் ஆகிடும் சீக்கிரமாக. அதனால் இந்த மாதிரியே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 ஆள் உட்கார்ற மாதிரியே எனக்கு 2 செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கேட்டு வாங்கினேன். சோஃபா வாங்கியிருந்த டைமில் நம்ம வீட்டுக்கு வாட்டர் டேங்க் வேறு புதுசாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வாங்கியிருந்தோம். வெளியில் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியாஸோட பைக் பார்த்தீங்கன்னா அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஓட்டுறதுக்கு யாரும் இல்லை, அதனால வீட்டுக்குள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு வீடு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளோட கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்து நான் சூப்பராக செட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இந்த டீஃபாய் பார்த்தீங்கன்னா சோஃபா கூட செட்டாக தான் நமக்கு வந்துச்சு. சோஃபா எடுக்கிற டைமில் இது வந்து ரெடி ஆகலை. அதாவது பாலிஷ் போட்டு வச்சுருந்தாங்க, அது காயாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியும் வந்து செட் பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்த வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுல் வீடியோவும் ஒரே நாளில் எடுத்தது கிடையாது. அப்பப்போ எடுத்தது தான். நான் ஒன்றா சேர்த்து தான் எடிட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹாலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து அந்த டைமில் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்டுட்டேன். நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். அதனால் ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெளிச்சம் அடிக்கும். அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜன்னலை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே நிறைய திங்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஒட்டடை கூட இருக்குது. அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் ஆங்கர் இருக்குது. அதையுமே நான் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்து கிச்சனுக்கும், ஹாலுக்கும் நடுவுல போட்டு விட்டேன். அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால ரிமூவ் பண்ணிட்டு, திரும்ப இந்த மெரூன் கலர் ஸ்க்ரீன் வந்து என்கிட்ட 3 இருந்துச்சு. 1 வந்து ஹாலுக்கும், கிச்சனுக்கும் நடுவுல போட்டுட்டு, இன்னொன்னு வந்து நம்ம ஜன்னல் கிளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்க 1 போட்டுட்டு, அடுத்து வந்து ரூம் வாசலுக்கு 1 போட்டுட்டேன். அதில ஒரு கொடி மாரி ஆர்ட்டிஃபிஷியல் கொடி 1 இருந்துச்சு. அந்த செடி மாரி இருக்கும் இல்லையா, அது 1 எல்லாத்துக்குமே போட்டு விட்டுட்டேன். பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட எவ்வளோ ஒட்டடை, எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ண போறோம். அடிக்கடி கிளீன் பண்ணாலும் உடனே உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டஸ்ட்டெல்லாம் வந்துரும். ஏன்னா நம்ம வீடு மெயின் ரோட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த அளவுக்கு வந்து டஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும் ஒரு நாளும். நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து ஒய்ஃபை வச்சிருக்கிறேன். கூடவே வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. அதையும் வந்து நம்ம சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர வந்து நம்ம ஒட்ட போறோம். இந்த வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலு வந்து அப்படியே சும்மாவே இருந்துச்சு. நான் முன்னாடி வாங்கி வச்சிருந்தது. அது சும்மா தானே இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல வந்து ஒட்டி விடலாம். பார்க்க கொஞ்சம் நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒட்ட போறேன். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்குறோம். அந்த ஸ்டாண்டு வந்து எந்த அளவுல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இன்ச் டேப்ப வச்சு அளவு எடுத்துக்க போறேன். அதுக்கு ஏத்தா மாரி கட் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுறலாம். கிட்டத்தட்ட என்னோட ஹால வந்து முன்னாடி இருந்தத விட ரொம்பவே அழகா மாத்தி வச்சிருந்தேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்குறோம். ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்குறோம். இப்ப அடுத்து நான் வந்து இன்ச் டேப்ப வச்சு அகலம் எவ்வளோ இருக்கு, லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளவெடுத்துட்டு கட் பண்ணி ஒட்டி விட்டுற போறேன். எந்த வீடியோ எடுத்தாலும் அத உடனே போடணும் அப்படின்னு நெனைப்பேன். ஆனா உடனே போட முடியறதில்ல. ஏன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பிஸி ஆயிட்டு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் போடுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிளீன் பண்ணிட்டு சூப்பரா செட் பண்ணிரலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டுக்கு மேல ஏதோ வந்து எண்ணெய் பட்டா மாதிரி இருக்கு. ஏதோ ஆயில் கர மாரி இருக்கு. அது தொடச்சு பார்த்தேன் போகல. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒட்டணும் அப்படின்னாக்கா ஃபுல் வாலுக்குமே நம்ம வந்து ஒட்டி ஆகணும். அதனால பத்தாது நம்மள்ட்ட இருக்கிற வால் ஸ்டிக்கர்ன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 மேட்டுமே நான் வந்து வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன். வீடியோ எடுக்கிற டைம் போக அது சும்மா தான் இருக்கும். சும்மா இருக்கிறத நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டீஃபார்ம் மேல எடுத்து போட்டுட்டேன். இந்த மாரி போடும்போது நம்ம வீடியோவும் எடுத்துக்கலாம். அதே டைம்ல கண்ணாடிக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். கண்ணாடி அப்படிங்கிறதுனால அது மேல வந்து ஏதாவது கீறல் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நம்ம இந்த மாரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, கண்ணாடியும் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த மாரி சூப்பரா செட் பண்ணிட்டேன். பார்க்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்குல்ல? இப்ப இந்த சோஃபாக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குஷன் வேணுனாலும் போட்டுக்கலாம். போடாமலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் வரும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டைம் வரும்போது அதுக்கு குஷன் வாங்கி நம்ம போடலாம். இப்ப நம்மளோட ஹால் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் ஒரே நாள்ல எடுத்த வீடியோ கிடையாது. அப்பப்ப எடுத்தது. இது வந்து ரொம்ப நாளா வந்து விட்டு விட்டு எடுத்து வச்ச வீடியோ தான் நான் ஒண்ணா சேர்த்துருக்கிறேன். நான் எப்பலாம் வந்து ஒரு திங்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்றேனோ, ஆர்கனைஸ் பண்றேனோ, அப்பலாம் வந்து அப்படியே குட்டி குட்டியா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். சோஃபாலாம் வாங்கி போட்டாச்சு. அடுத்து என்ன, இதுக்கு ஒரு ஃப்ளோர் மேட் ஒண்ணு வாங்கி போட்டா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால Flipkartல ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ரெய்ஹானா தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்கா. நல்லா இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லன்னா ரிட்டர்ன் போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. ரேட்டு ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கம்யூனிட்டி டேப்ல இதோட லிங்க் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. கலருமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனோட கலருக்கு ஏத்தா மாரி போடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு கரெக்ட்டா செட் ஆகல. ஆனாலும் ஓரளவுக்கு பரவால்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் கலர் வந்து மெரூன் கலரு, ஃப்ளவர் மேட் வந்து ரெட் கலரு. ரெட்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு செட் ஆயிடும்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டேன். இந்த மாரி எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்றதுல என்ன விட நம்ம ரெய்ஹானாவுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கு. பாருங்க அவளே வந்து பெருக்கி கிளீன் பண்ணிட்டு, அந்த மேட்டெல்லாம் வந்து போட்டு அதுக்கு மேல டீஃபாலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாஹா. நானே செய்றேம்மா நீ எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாஹா. சரி ஓகே நீ செய்யுமான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். புள்ளைங்களே தானா ஆர்வமா நான் இந்த வேலை செய்றேன், அந்த வேலை செய்றேன்னு சொல்லும்போதே நம்ம குடுத்துறணும். அப்ப வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானப்ப வேலை சொன்னா அவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. வேலை செய்யாமயே பழகிடுவாங்க. அதனால சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த சின்ன சின்ன குஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான்
பெட்டுக்கு கவர் வாங்கினேன். அது கூட அது வந்து ஃப்ரீயாக வந்துருந்துச்சு. அதை வந்து இப்போதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கான குஷன் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதை எடுத்து வைக்கணும். அடுத்து இந்த 2 ஸ்டார் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெய்ஹானாவுக்கு பர்த்டேக்கு அந்த பலூன்லாம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அது கூடவே வந்துச்சு. அதையும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒட்டி வச்சுட்டேன். இவ்ளோ செஞ்சும் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டோமே அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணேன். அதாவது சோஃபா போட்டிருக்கோம். ஆப்போசிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் நான் கிளீன் பண்ணவே இல்ல. அதனால இப்ப கிளீன் பண்ணிரலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட ஆல்ரெடி குஷன் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 5 குஷன் வந்து என்கிட்ட இருந்துச்சு. 4க்கு மட்டும் தான் கவர் இருந்துச்சு. 1 வந்து எங்க வீட்ல இருக்கிற எலி வந்து கடிச்சு போட்டுருச்சு. அதனால அதுக்கு வந்து கவர் இல்ல. இந்த 4க்கு மட்டும் தான் கவர் இருந்துச்சு. அதனால இத வந்து நம்ம சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். கவர் இல்லாத ஒண்ணு லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு கவர் வந்து நானே தச்சு போடலான்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வாசல் கதவு, ஜன்னல் கதவுலாம் பார்க்கறதுக்கே நல்லா இல்ல. ரொம்ப டல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அதில பிரேமர்ன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல இருக்கும். அது மட்டும் தான் அடிச்சிருந்தோம். பெயிண்ட் வந்து அடிக்காமயே இருந்துச்சு. நாங்க வீடு குடி போனதுலேருந்தே பெயிண்ட் அடிக்காம தான் வச்சிருந்தோம். சரி இப்ப அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா கலருக்கு மேட்சிங்கா பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்ப நான் வந்து சும்மா தான் இருந்தேன். அந்த டைம்ல கதவு, ஜன்னலுக்கெல்லாம் பிரேமர் அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல பிரேமர் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்துக்குமே அடிச்சு முடிச்சுட்டேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வெயில் அடிச்சுச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்ல பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டாச்சு. பெயிண்ட் வந்து எங்க அம்மா தான் அடிச்சாங்க எல்லாத்துக்குமே. ஓகே. இப்ப நம்ம வீட்டு ஹாலுக்கு சோஃபா வாங்கியாச்சு. அதுக்கேத்தா மாரி டீ ஃபார்மும் போட்டாச்சு. ஃப்ளவர் மேட்டு கூட போட்டாச்சு. பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. அடுத்ததா வந்து பிளான்ட் வாங்கி வைக்கலாம். அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பிளான்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதில ஃபர்ஸ்ட்டு 1 வந்துருச்சு. அத ஓப்பன் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரெய்ஹானா தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறா. இத எங்க வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஈச்ச மரம் மாதிரி இருக்கிற பிளான்ட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அது வந்ததுக்கப்புறமா அந்த பிளான்ட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தேன். மூங்கில்ல செஞ்சது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு தனித்தனியா தான் நான் வந்து 2மே வாங்கி ஒண்ணா செட் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்லாம் உங்களுக்கு வேணும், அதாவது நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லிங்க்லாம் நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வாங்குனேன். அந்த ஈச்ச மரம் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வாங்குனேன். அத வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்குனேன். இது வந்து இது வந்து மூங்கில்ல செஞ்ச ஃப்ளவர் வாஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதனால ஆர்டர் போட்டேன். வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து கம்மியா இருந்துச்சு. ரொம்ப லேசா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனாலும் ஓகே பரவாயில்ல. நம்ம இதையே வச்சுக்கலாம். ரிட்டர்ன் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சுக்கிட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அதில 2 குச்சி வந்து குடுத்துருந்தாங்க. இந்த மாரி ப்ளஸ் மாரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹோல் வந்து போடவே இல்ல. 2 பக்கம் தான் ஹோல் இருந்துச்சு. 4 பக்கமும் ஹோல் இருந்தா தான் நம்மளால இந்த மாரி ப்ளஸ் மாரி அரேஞ்ச் பண்ணி இத வந்து நிக்க வைக்க முடியும். ஆனா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 குச்சிலயும் ஒரு பக்கம் தான் ஹோல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி தான் அரேஞ்ச் பண்ணேன். இந்த ப்ளஸ் மாரி போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தேன். எனக்கு அது சரியாவே செட் ஆகல. கீழ கீழ விழுந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது டக்கு டக்குன்னு கழண்டு கழண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃப்ளவர் வாஸ் ஒண்ணு இருந்துச்சு. சின்னதா குட்டியா வச்சிருந்தேன். மணி பிளான்ட் வச்சிருந்தேன். மணி பிளான்ட் செடி செத்துருச்சு. ஸோ அதில வச்சிரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாளெல்லாம் போட்டு அதுக்குள்ற இந்த ஸ்டாண்ட தூக்கி அதில வச்சு செட் பண்ணி, அப்புறம் குட்டி குட்டியா கலர் கலரா ஸ்டோன் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இது சாஞ்சிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டபுள் டேப்பு போட்டு இந்த மாரி செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனாலும் இது வந்து சரியா வரல. அப்பப்ப வந்து ஃபேன் போட்டா போதும் அப்படியே சாஞ்சு விழுந்துரும். ஏன்னா மேல வந்து நல்லா கனமா இருக்கும். நமக்கு அந்த ஃப்ளவர் வாஸ் வந்து ரொம்ப லேசா இருந்ததுனால கீழ விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் வாஸ் ஃபுல்லா மணல் கொட்டி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து கீழ விழாம நல்லா ஸ்டாண்டர்டா இருக்குது. நம்ம ஹால் பார்க்கறதுக்கு அவ்ளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது. அத வந்து ஃபுல்லா காட்டலாம் அப்படின்னு நெனச்சா, வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. உங்களுக்கு ஹால் டூர் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தனியா நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.